சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 61 வயதுடைய முதியவருக்கு ஒரே நேரத்தில் வேறு அறுவை சிகிச்சைகளை செய்து உயிர் பிழைக்க வைத்த மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தனர். சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் 61 வயதுடைய பிரான்சிஸ் என்பவர் இதய அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய் சேதமடைந்து இக்கட்டான சூழலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரான்சிஸை காப்பாற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள் புதிய யுக்தியை கையாண்டனர். பிரான்சிஸுக்கு வேறு அறுவை சிகிச்சைகளை செய்து மருத்துவர்கள் அவருடைய உயிரை காப்பாற்றினர். இது இந்தியாவிலேயே முதன்முறையாக நடத்தப்பட்ட அறுவை சிகிச்சை என மருத்துவமனை நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த வால்வை சேஞ்ச் பண்ணுறத சாதாரணமாக ஓப்பன் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு மட்டும் 2-2.5 மணி நேரம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வால்வை பண்ணலை. ஃபர்ஸ்ட் டைமே இந்த மாதிரி பண்ணுறேன். அப்படி இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனும் கேஸ் வரும்போது வாட் வி டிசைடட் வாஸ் டு ஃபைண்ட் அவுட் இது கட் பண்ணாமல் எப்படி இது வால்வை சேஞ்ச் பண்ணணும். அதான் முக்கியமான விஷயம். அதை கட் பண்ணாமல் நாங்கள் பெர்குட்டேனியஸ் வால்வு தான் அதுக்கு உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி லீக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு took only for us about 10 minutes. சாதாரணமாக அது பண்ணணும்னா ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும். So we have decided this is the best for him. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டேவி வேல் இந்தியாவில் முதல் முறையாக அந்த டேவி வேல்ல உள்ள வச்சுட்டு இந்த மூளைக்கு போகிற ரத்த குழாயில நிப்பாட்டிட்டு ஒரு 40 நிமிஷம் உடம்புல ரத்தம் போவாது. அந்த ரத்தத்தெல்லாம் நிப்பாட்டி மொத்த பாடி டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 26 டிகிரி இருக்கும். 37 டிகிரி 38 டிகிரியில இருந்து 26 டிகிரி கிட்ட வச்சுக்கிட்டு மூளைக்கு ரத்த குழாய் நல்லாவே குறைச்சு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மூளையோட ஒவ்வொரு ரத்த குழாயும் திருப்பி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டென்ட் வச்சு அதே மாதிரி இந்த வேலையை மாற்றிப்பாங்க. இது எங்களுக்கு மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 2 to 2.25 நேரம் தான் ஆச்சு மொத்த ஆப்ரேஷன் முடிகிறதுக்கு.